சமூகத்தில் இருந்து ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருக்கான. பிரச்சனை இல்லாமல் யாரும் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் உங்க காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை கர்த்தர் மாறுதலாக மாற்றப் போகிறார். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள், ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள், அடிக்கடி நீங்க உபவாசம் எடுப்பீங்கல்ல, ஆராதிப்பீங்கல்ல, ஜெபிப்பீங்கல்ல, இதுவரையிலும் உங்க காரியம் மாறி மறையலைன்னா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா உன் காரியம் மாறுதலாக மாறும். ஹல்லேலூயா. பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்க, உன் காரியம் மாறுதலாக மாறும். கை கொடுத்து பக்கத்துல முகத்தோடு முகம் பார்த்து சிரித்த முகத்தோடு சந்தோஷமா சொல்லுங்க, உன் காரியம் மாறுமா மாறாதா? ஆமே. இல்லைன்னா அந்த சரித்திரம் போய். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேசத்திற்காக ஜனங்களுக்காக விழுந்து கிடந்த ஜனத்தினுடைய காரியம் மாறுதலாக மாறுச்சுன்னா உங்க காரியமும் மாறுதலாக மாறுமா மாறாதா? ஆமே. தைரியமா இன்னும் சத்தமா சொல்லணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, என் காரியம் மாறுதலாக மாறும், என் காரியம் மாறுதலாக மாறும், என் காரியம் மாறுதலாக. சத்துருவே, நீ என்ன வேணாலும் நினைக்கலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நான் ஜெபிக்கிற பிள்ளை. ஆமா, ஜெபிக்கிற வழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஜெபிக்கிற பழக்க வழக்கம் இருக்கா? ஆராதிக்கிற வழக்கம் இருக்கா? அடிக்கடி உபசிக்கிறேன்னா தேவனோடு சேர்ந்து வாழ்கிற அனுபவம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். அந்த அனுபவம் இருக்குன்னா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா உன் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், நீ பயந்து நடுங்கி கொண்டு இருக்கலாம், என் காரியம் என்னமாய் மாறும், என்னமாய் மாறும் ஆண்டவரே, அடுத்த வினாடி என்னமாய் மாறு ஆண்டவரே. ஸ்தோத்திரம்னா நீ நினைத்ததுக்கு அப்பால் காரியம் மாறி மறிய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த சம்பவம் நன்றாக தெரியும். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு யூதர்னா தேவனை துதிக்கிற பிள்ளைகள். ஸ்தோத்திரம். அதனால நல்லா துதிக்கணும். தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு ஆமான் எழும்புகிறான். ஸ்தோத்திரம். நல்லா இந்த சரித்திரம், இந்த சம்பவம், இந்த பிரசங்கெல்லாம் நிறைய வாட்டி இங்கே கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பழைய பகுதிக்கெல்லாம் ரொம்ப நான் போகல, டச் பண்ணி கொஞ்சம் காரியங்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூதர்கள்னா தேவனை துதிக்கிற பிள்ளைகள். அதான் எப்போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேவனை துதிக்கணும். ஸ்தோத்திரம். அதான் நல்ல சங்கீதம் அந்த பிள்ளை வாசித்து பாருங்க. ராக்காலங்களில் தேவனுடைய தேவ சபையில் இருக்கிற தேவ ஊழியர்களுக்கு என்ன செய்யணும்? தேவனே துதிக்கணும். நம்ம எல்லாரும் தேவ ஊழியர்கள் தான், சாதாரண ஒரு விசுவாசியம் நினைக்க கூடாது. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளும், பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்காரங்க தான். ஹல்லேலூயா. ஊழியங்கள்ல வித்தியாசங்கள் உண்டு. ஒரு ஆளுக்கு போதகம் பண்ணுகிற ஊழியம், ஸ்தோத்திரம், பாடுகிற ஊழியம், மியூசிக் போட்டுகிறது ஒரு ஊழியம், போட்டுகிறது ஒரு ஊழியம். இப்படி ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு. ஆகவே நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க தான். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மைக்கு பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ற மட்டுமல்ல ஊழியம். ஊழியத்துல வித்தியாசங்கள் உண்டு. நமக்கு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஊழியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதான் தேவனே அந்த சங்கீதம், நல்ல சங்கீதம் ஒன்று வாசிங்க, சீக்கிரம் ஒன்று வாசிங்க. ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம டியூட்டி என்ன? கர்த்தரை துதிக்கிற டியூட்டி. ஹல்லேலூயா. அப்ப தேவனை துதிக்கனுடைய காரியம் மாறுதலாக மாறும். ஆமென். ஒன்று கூட கர்த்தரை நீ துதிக்கிற பிள்ளையா உன் காரியம். பக்கத்துல கை கொடுத்து தைரியமா ஒன்னோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரமும் ஒன்றும் ஜெபம் ஒன்றும் வீண் போகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு விசேஷமான வார்த்தை, ராத்திரியிலே தேவ சமூகத்திலே நிக்கிற பிள்ளைங்க. ராத்திரி தேவனுடைய ஆலயத்தில் நிக்கிற ஊழியக்காரன்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ராத்திரி
ஸ்தோத்திரம். பகலன்னு எழுதப்படல, ராத்திரி எழுதப்பட. ராத்திரி தான் திருடன் பயங்கரமாய் கிரியை செய்கிற காலம். ஹல்லேலூயா. ஆமா, எவன் எவன் எல்லாம் தூங்குவான்னு சாத்தான் நல்லா திருட நினைச்சுமா அவன் பார்த்துட்டே நடப்பான். யார் யாரு தூங்குற, எங்க எல்லாம் தூங்குற, யாரெல்லாம் குரட்டப்பட்டு தூங்குற அப்படின்னு பார்த்துட்டே நடப்பான். ஹலோ, ஆமா, அதனாலதான் ராத்திரி எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமா, ராத்திரி திருடன் பயங்கரம் கண்ணை விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பான். யார் யாரு எங்க எங்க தூங்குறாங்க, நல்லா குரட்டப்பட்டு தூங்குறாங்கன்னு. ஸ்தோத்திரம். ஆமா, அவன் திருடுகிற வேலை. அங்க ஒரு விஷயம், ஒரு ஓலை குடிசை தான் நாங்க இருந்தோம். ராத்திரி பாருங்க, திருடம் வந்து எல்லாம் திருடிட்டு போயிட்டான். கொஞ்சம் துணிமணி தான் இருந்தது, ஆனா ராத்திரி தான் திருடிட்டு போயிட்டான். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அப்ப திருடன் எப்போ வர்றான்னா, அவன் ராத்திரி ராக்காலங்கள்ல தான் வாரான். ஹல்லேலூயா. ராத்திரி தான் பயங்கரமாய் கிரியை செய்கிறது. அது இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது சொன்னார், யோவான் 9:4, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. சீக்கிரம் வாசிங்க அந்த வசனம். பகல் காலம் மட்டும், பகல் இருக்கிற நேரம் வரையிலையும் என்னை அனுப்பினருடைய அந்த பிதாவானவர் இந்த உலகத்திலே குமாரனாய கிறிஸ்துவை அனுப்பினார். ஆகவே இந்த பகல்ங்கிற பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற காலம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற காலம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற இந்த நாட்களிலே பிதாவானவர் என்னை அனுப்பின அந்த நோக்கம், அந்த சித்தம் நான் செய்ய வேண்டும். ஆனால் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு பல இடங்கள்ல பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பல தெய்வ பிள்ளைகளுடைய வீட்டுல, பல தெய்வங்களுடைய குடும்பத்துல, பல சபைகளில பல உபத்திரவங்கள், பல பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சத்துருடைய கிரியைகள். ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு உங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் ராக்காலங்கள்ல தூங்குறது கொஞ்சம் ஸ்தோத்திரம் குறைச்சிட்டு ராத்திரி எழும்பி நல்ல தேவனை துதிக்க ஆரம்பிங்க. அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ராத்திரி எழும்பி தேவனை நல்லா துதிக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 துதிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் கண்ணமிடுகிற எப்ப யாரை எங்க என்ன திருடலாம்ங்கிறது அவன் நோட்டமிடுகிற சமயம் ராத்திரி. ஆகவே அருமையான தேவ சபையே, ஸ்தோத்திரம், நீ ராத்திரி எழும்பி நீ ஜெபிக்கணும். ராத்திரி எழும்பி நீ தேவனை துதிக்கணும். அப்படி நீ ஜெபித்தால் சத்துருவை உனக்கு மேற்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி இங்க ராக்காலங்கள் எழும்பி ஜெபித்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் காண போறீங்க, ஒரு ஜெயத்தை நீங்கள் காண போறீங்க. உங்க காரியம் மாறுதலா மாற போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர்களை கேட்டா, பாஸ்டர், நாங்க தான் ஒரு காலத்துல நல்லா கஷ்டப்பட்டோம், எங்க அப்பா எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டாங்க, ஆனா எங்க குடும்ப சூழ்நிலை எல்லாம் பார்த்தா எங்களை நல்ல மாதிரி படிக்க வைக்க முடியல, நல்ல உயர் நிலைமைக்கு கொண்டு வர முடியல. அதனால இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டனால இன்னைக்கு இந்த அளவுக்காவது இருக்கிறோம்ங்கிற ஒரு நல்ல செய்தி எல்லாம் கேட்க முடியுது. அதுக்கு பின்னாடி என்னன்னா, நாங்க கஷ்டப்பட்டோம், ஆனா எங்க சந்ததி, எங்க பிள்ளைகள் நாங்க கஷ்டப்பட்டிருக்கிற மாதிரி கஷ்டப்படக்கூடாது. ஹலோ, அப்படிப்பட்ட எண்ணத்தை உடைய பெற்றோர்கள் இங்க இருக்கிறீங்களா? நாங்க தான் கஷ்டப்பட்டோம், எங்க பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இங்க எல்லாம் சவுதியில எல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை பார்த்து நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ராத்திரி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ராத்திரி எழும்பி துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஸ்தோத்திரம் என்ன புசியாம குடியாம வயிற்ற கட்டி பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறீங்க. நல்ல ட்ரெஸ், நல்ல யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து, ஸ்தோத்திரம், நல்ல ஷூ, நல்ல பேகெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை அப்படியே காலேஜுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி நின்று பார்த்து சந்தோஷப்படுகிற அநேக பெற்றோர்கள் இருக்கிறார்கள்.
ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றா இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற அவனுடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்களை நான் ஒன்று சொல்லுகிறேன், ராத்திரி காலங்களில் நீங்கள் எழும்பி தேவனை நீங்கள் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கு அநேக பிள்ளைகள் நமக்கு பார்க்க முடியும், பல போதை பொருட்களுக்கு அடிமையாகி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுதல் இல்லாமல் அவர்களை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி அவன் இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்த்து, ஸ்தோத்திரம், 3 நேரம் புசிக்க வேண்டிய பெற்றோர்கள் ஒரு நேரம் கூட புசிக்காமல், ஐயோ என் பிள்ளைகளுக்கு ஆகுமே என்று சொல்லி அவர்கள் கஷ்டப்படுகிற அநேக பெற்றோர்களை எனக்கு பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்லுகிறேன்னா, உங்களுடைய நீங்க வேற கட்டுறீங்க, புசியாம குடியாம லோன் வாங்கி கடன் எடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, எந்த காலேஜில் நல்ல சிறந்த படிப்பு இருக்கிறது என்று சொல்லி உயர்ந்த படிப்புக்கு பிள்ளைகளை நீங்க அனுப்புறீங்க. அந்த பிள்ளைகளும் நன்றாக இந்த நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டும். சோத்திரம். எங்க அப்பா அம்மா எதுக்காக எங்களை காலேஜுக்கு இவ்வளவு கடன் வாங்கி எடுத்து எங்களை படிக்க அனுப்பி இருக்கிறாங்க? அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் சிறு பிள்ளைகள் சின்ன பிராயத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளால் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு உபாசனா என்னன்னு தெரியணும், ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்க இருக்கிறீங்களா நீங்க? ஹலோ, இங்க இருக்கிறீங்களா பெற்றோர்கள்? பெற்றோர்களே, நீங்கள் ஜெபிக்காட்டா பெற்றோர்கள் தாயும் தகப்பனும் ஜெபிக்கிறதை பார்த்து உங்க பிள்ளைகள் வளர வேண்டும். ஹலோ, அந்த நேரத்தில் நீங்க டிவியை போட்டு சேனல் அடிச்சு மாறி 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 நம்பர் மாற்றி மாற்றி இருந்து பார்க்க கூடாது. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அந்த பெற்றோர்களாகிய நீங்கள் ஜெபிக்கிறதை உங்க பிள்ளைகள் பார்த்து வளர வேண்டும். நாளைக்கு அவங்க சொல்லணும், நாங்க இன்றைக்கு நல்லா இருப்பது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நாங்க எழும்பும் போதெல்லாம் எங்க அம்மா எங்க அப்பா முழங்கால நின்று கண்ணீரோடு எங்களுக்காக ஜெபிக்கிறதை பார்த்து நாங்க வளர்ந்திருக்கிறோம். ஹலோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெண்டிகோஸ்டல் அனுபவம் என்கிறது இது நல்ல ஒரு ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஒரு உன்னதமான ஆவிக்குரிய உன்னதமான ஒரு நல்ல அனுபவம். ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஒரு கொச்சையாக தோன்றலாம், கையடிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அநேகருக்கு ஒரு பரிகாசம் போல தோன்றலாம். ஆனால் நான் ஒன்றை நான் சொல்லுகிறேன், இது மகிமையான உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க பாஸ்டர் சொன்ன சாட்சி கேட்டீங்களா? ஸ்தோத்திரம். அந்த அம்மா எப்ப நம்ம வீட்டுல வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்றது ஆண்டுடைய வார்த்தை, உபதேசம், சத்தியங்கள். இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனாக நிறுத்திருப்பதை பார்க்கும் போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் உபயோகப்படுத்த கர்த்தரால் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் வீட்டுக்கும் ஆகாதவன், தேசத்துக்கும் ஆகாதவன், நான் வீணாய் போன ஒரு பாத்திரம், என்ன கொண்டு யாருக்கு எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நல்ல கொசவனுடைய கருத்துல இருக்கிற ஒரு களிமண் போல அந்த நல்ல கொயவனாய் இருக்கிற ஆணுடைய கரத்துல நம்ம ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்தோம்னா அவருடைய கரத்திற்கு இணங்கின நல்ல ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை வரைந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
அவருடைய கருத்துல நம்ம கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆகவே உங்க பிள்ளை, உங்க தலைமுறை, உங்க சந்ததி, அவருடைய எதிர்காலம் நீங்க நல்லா இருக்கணும்னு கண்டா அவர்களுக்காக நீங்க ராக்காலங்கள் எழுப்பி ஜெபிக்கணும். ஆமா, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? புலம்பல்றன் எழுந்திரு, ராத்திரியிலே முதற் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரை போல இருதயத்தை ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ராத்திரி எழும்பி ஸ்தோத்திரம், கண்ணீரோட கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணும். ஹலோ, அங்க இருக்கிறீங்களா பெற்றோர்கள்? ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணீரோட முழங்கால நின்று 2 கரங்களை தூக்கி ஜெபிப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்க காரியம் மாறுதலாக மாறும். உங்க பிள்ளைகளை சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீங்க நினைத்ததை விட, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளை ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா பணம் வேணுமே. சிலவங்க பணம் வச்சிருக்கிறாங்க, பிள்ளைகளை அந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியல. ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் என்னவாக மாறணும் என்பது ஸ்தோத்திரம் நம்ம நினைப்பதை விட அதுக்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நினைவாக இருக்கிறார். அவர் நினைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. திட்டங்கள் தருபவரும் வகுப்பவரும் செய்கிறவரும் எல்லாம் அவர்தான். அவருடைய கருத்துல தான் அந்த காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபக்கத்துல எதினுடைய திட்டம் எல்லாம் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஒரு தேவ பிள்ளையா, நல்லா ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா, இவனுடைய மொத எப்படின்னா அந்த பிள்ளைகள் இருக்கின்ற பிள்ளைகளை தான் பிடித்து கொண்டு போக சத்துரு பார்ப்பான். ஏன்னா பிள்ளைகள்கிட்ட அதிகமா விளையாட்டு. உலகத்துல போயிட்டோம்னா மிஸ் பிளஸ் அந்த 10th போண்டா, அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நிறைய கெட்ட நல்ல நண்பர்கள். ஆமா, அப்படியே தூக்கிட்டு போறாங்க. 10ஆம் கிளாஸ் போண்டா, அதுக்கு முன்னாடி பனங்க சூப்புற மாதிரி. ஆமா, முடியெல்லாம் பாத்தீங்கன்னா பனங்க பார்த்திருப்பீங்க தானே? பனங்க சூப்புற மாதிரி பார்த்துட்டு இல்லையா நீங்க? பனங்க பெட்ரோல் கீழ்பிடிக்கிறது இல்ல, பனங்க சூப்புற மாதிரி இப்படிதான் வெட்டுவோம். ஆமா, ஹேர் ஸ்டைல் வேற. ஏன்டா இப்படி வெட்டின? இப்படிதான் வெட்டுவேன். ஆமா, பைக்கு உங்களுக்கு சோதரம். கடந்த நாட்கள் சவுதி அரேபியாவில் இப்படிதான் ஒரு சகோதரி நர்ஸு, தகப்பனார் இறந்துட்டார். சரி, ஒரு பிள்ளை அவன் பைக்கு கேட்கறான்னு சொல்லிட்டு பைக், வெள்ளக்குண்ண பைக், 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. வந்து ஒரே மாசத்துல ஆளும் அவுட்டு, பைக்கும் அவுட்டு. ஒரே பையன்தான். ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைக்கு தெரியல, பெற்றோர்களை மதிக்க தெரியல, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிகிறது என்னங்கிறது தெரியல, அந்த சத்தியம் தெரியல. ஹலோ, பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க சீக்கிரம் பிள்ளைகள். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சத்தமா படிங்க, கொஞ்சம் மைக்கில படிங்க. ஏமா இந்த பிள்ளைகளை படிக்கட்டும். ஸ்தோத்திரம். உங்கள் பெற்றோருக்கு எல்லா பிள்ளைகளும் வசனத்தை எடுத்தீங்களா? இப்பதான் தேடிட்டு இருக்கேன் ஆதியாமத்துல. ஸ்தோத்திரம். ஆதியாமத்துல ஒருத்தன் தேடிட்டு இருக்காங்க. அல்ல சிரிக்கல, நீங்க கவனம். அவங்க அப்பா அம்மா எந்த அளவு கேர்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு பாருங்க பைபிள் படிக்கிற காரியத்துல. ஹலோ, என்ன கவனிங்க, பிள்ளை வாசிக்கணும். நின்னுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பைக்கில் ஒரு வசனத்தை வாசிக்கணும். வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல இந்த தீர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறவனும் பாக்கியவான். அதை வாசிங்க. வெளிப்பாடு 1 வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க இருக்கிறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அனுசரிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதனால
என்ன மனைவி இருக்கிறாங்க. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்ன கேட்பேன், நான் அங்கே பாஸ்டர்கிட்ட கேட்பேன், மனைவிட்டையும் கேட்பேன், என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சாங்க, எத்தனை வசனத்தை காணாத சொன்னாங்க. ஹலோ, என்ன எனக்கு ஒன்று தெரியும், ஸ்தோத்திரம், அந்த வசனம் தான் நம்மை உயர்த்தும். என்னுடைய ஊழியம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல, அதுக்கு மேலாக நம்மை வாழ வைக்கிறதும் உயர்த்துகிறதும் ஆசீர்வதிக்கிறதும் நம்மளை பாக்கியவனாக மாற்றுகிறதும் இந்த வசனமே. பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வசனம் தான். அந்த வசனம் எப்போதும் உள்ள உள்ளத்துல இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமா, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவனுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அவனுடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும். உங்க காரியம் மாறுதலாக மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்களே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கேட்டீங்களா? கீழ்ப்படிந்தா என்ன நடக்கும்? கீழே இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். நீ நல்ல, நீ உன்னுடைய படிப்பு, உன்னுடைய முயற்சி, ஆமா, உன்னுடைய சாமர்த்தியம், உன்னுடைய திறமை ஒன்றும் கொண்டு வராத ஒரு நன்மை ஆண் பெற்றோருக்கு நீ கீழ்ப்படுகிறனால அது உனக்கு கொண்டு வரும். ஆமென். உரத்த சொல்லலாம் தானே? ஹல்லேலூயா. ஆமா, சில சபையில, மலையாளம் சபையில எவ்வளவு ஃபயரா இருப்பாங்க தெரியுமா? அவனுடைய வார்த்தையை கேட்டா அப்படி ஆமென், ஹல்லேலூயா, அப்படி உஷாரா இருங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் வந்து ஒரு ஸ்தோத்திரம். இதனால கர்த்தர் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேணா வீட்டுல படுத்திருக்கலாம், இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமை கொண்டு வராத ஒரு நன்மை, ஸ்தோத்திரம், எதனால? பெற்றோர் கீழ்ப்படுகிறனால அது கொண்டு தரும். ஆமென். கீழே ஸ்தோத்திரம். பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நல்லா கவனிக்கணும். இங்க தாய் அப்ப பாருங்க, தீர்க்காயுசு போயிட்டு இவ்வளவு எத்தனை வருஷம் இருக்கணும், அந்த பிள்ளைகளுடைய நல்ல வாழ்வு காணணும். ஆனா என்ன இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. பைக் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு. தொந்தரவு பொறுக்க முடியாம வாங்கி கொடுத்தாங்க. ஒரு மாசம் சரியா ஓடல, 2.5 லட்சம் போச்சு, ஆளும் போச்சு. தாய் ரொம்ப, நான் எனக்கு தெரியாது, அங்கேயும் நம்ம அதே மாதிரி ஒரு நாள் ஒரு செய்தி கொடுக்கும் போது அந்த என் தாய் வந்து ஏங்கி அழுறாங்க. ஐயோ, நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு தவறு பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தேன். ஆனால் வசனத்தை கொடுக்க வேண்டிய நேரம், ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் நான் அது செய்யவில்லையே. கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய சமயத்தை நான் அது யூஸ் பண்ணவில்லையே. நான் பணத்துக்கு பின்னாடி ஓடினே. வேலை வேலை வேலை, பணம் பணம் தேவைதான், வேலை தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனா உன் அபிஷேகம் இருக்கா, அது உன் பின்னாடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிற சங்கீதம் 23ல கடைசி வசனம், கர்த்தரின் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறான், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்புறம் நன்மையும் கிருபையும் அது என்ன? ஆமென். அது நம்மளை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் சொன்ன, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, அப்போது இவையெல்லாம் உனக்கு. ஆமா, அது தேடும் போது ஒரு போனஸ் அது கூட கொடுத்துட்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம். தெய்வ ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கணும், தெய்வ பயத்தை சொல்லிக் கொடுக்கணும், வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும், ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, ஆராதிக்க கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் சீர்கட்ட போக காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள். அருமையான பெற்றோர்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு நேராக நீங்க திரும்புங்கள், உங்க காரியம் மாறுதலாக மாறும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேத புஸ்தகத்தில் எஸ்தருடைய
புஸ்தகத்தில் அழகான சில சம்பவங்கள் நம்மளை படிக்க வைக்கிறது. என்னன்னா, எஸ்தர் என்கிற பெண்மணி ஒரு சிறிய கோத்திரம், யூதா கோத்திரத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவள். தாயும் தகப்பனும் இழந்து போயிட்டாங்க. அனாதையாக்கப்பட்ட ஒரு பெண்மணி. ஆனா ராஜானுடைய அரண்மனை அந்த வாசல் படி வரைக்கும் போறதற்குள்ள தகுதி கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி. ஆனால் பாருங்க, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. காரணம் என்னன்னு தெரியுமா? அவளை வளர்த்த தகப்பனாகிய மொர்தெகாய் ஸ்தோத்திரம் சிறு பிராயம் முதல் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து கொண்ட ஒரு பெண்மணி. ஹலோ ஸ்தோத்திரம், நடந்து கொண்ட ஒரு பெண்மணி. ஆமா, அந்த வளர்த்த தகப்பனார் என்ன சொன்னாரோ அதையே கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்து கொண்ட ஒரு பெண்மணி. இப்போது அகஸ்வேரோஸ் ராஜாவினுடைய ராஜ அரண்மனையில ஸ்தோத்திரம் ஒரு பிரதானமான ஸ்தலத்தில அவள் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவளுடைய திறமை அல்ல, படிப்பும் குலமும் கோத்திரம் ஒண்ணும் அல்ல கொண்டு போனது. ஸ்தோத்திரம், அவளை வளர்த்தக்கு தாயும் தகப்பனும் ஸ்தோத்திரம் இறந்து போயிருந்தாலும் அவளை வளர்த்தி வந்த ஒரு தகப்பன் உண்டாயிருந்து. தகப்பன் உண்டு, தகப்பன் உண்டு. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி கீழ்ப்படிந்து, ஒன்றுமே மாறி பேசுவதில்லை, அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கொண்ட ஒரு பெண்மணி. அவள் இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல போய் ஸ்தோத்திரம் உயர்ந்த ஸ்தானத்துல அவர் அங்கு சொஸ்தமா இருக்கிற பாருங்க. ஸ்தோத்திரம், நல்ல சந்தோஷமா இருக்கிற. ஆனால் அங்குதான் ஒரு பெரிய பிரச்சனையும் வருகிறது. அந்த நேரத்துல தான் அந்த யூதா கோத்திரத்துக்கு விரோதமாக ஒரு ஆமான் ஒரு என்ன மறுமுகமாக ஒரு ஒரு சூழ்ச்சி செய்கிறான். ஸ்தோத்திரம், எப்படியாவது என்னன்னா, இந்த மொர்தெகாய் ராஜாவினுடைய அரண்மனையில அந்த படி வாசல்கெல்லாம் படுத்திருக்கிறான். அங்க என்ன நடக்குது, என்ன நடக்குது அப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டே படுத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனா அவன் யூதன், தேவனை துதிக்கிறவன். அவன் அந்த ராஜாவை தவிர வேற ஒருவரையும் கனம் பண்ண மாட்டான். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த ஆமன் வரும்போது விழுந்து விழுந்து தொழுவாங்க. இவன் மட்டும் எழும்பவும் மாட்டான், விழவும் மாட்டான், வணங்கவும் மாட்டான். அதனால அவனுக்கு ரொம்ப எரிச்சல். ஸ்தோத்திரம். இவனை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை அழிக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் அப்படிதான் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வேறுபட்ட ஜனங்கள் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான் பாருங்க. நமக்கு ஆராதனைக்குரியவர் ஒருவர் உண்டு, அவர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, அந்த உபாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, கண்ட இடமெல்லாம் போய் பலி செலுத்தாயாக. ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலயும் போய் பலி செலுத்தக்கூடாது, எல்லா இடம் போய் ஆராதிக்க கூடாது, எல்லா இடத்திலும் போய் வழிபடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆராதிப்பதற்கு ஒரு இடம் தெய்வம் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஒரு சிறந்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். நம்ம கனம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ராஜா, அது இயேசு ராஜா மட்டும்தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இந்த மொர்தெகாய் ஸ்தோத்திரம், அவரு இவனுக்கு இந்த ஆமானை பார்த்துக்கா விழவோ தொழவோ வணங்கவோ அவனை கனம் பண்ணவோ செய்யல. அது அவனுக்கு பெரிய எரிச்சல். எப்படியாவது இவனை மட்டும் இந்த சமூகத்தை அழிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமா, எல்லாம் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூட்டத்தாருக்கு தான் பயங்கரமான விரோதங்கள். ஆமா, வட இந்தியாவில் பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, பிரச்சனை அதிகங்களா. ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், உண்மையா நீ தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைன்னு சொன்னா நீ தான் மேற்கொள்ள போகிறாயே தவிர உன்னை ஒரு சக்திக்கு மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, இங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல பாருங்க, சத்துருக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஸ்தோத்திரம், இவங்களை தோற்கடிக்கலாம், இவங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அதே நாளில, அதே டேட்ல, அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த தேவ பிள்ளையுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாக மாற்றினார்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமா, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போறோம், பல இடங்கள்ல ஒரு விடுதலைக்காக நாடுகிறதோ ஓடுகிறதோ நம்ம பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், இல்ல ஸ்தோத்திரம், நீ ஒரு இடம் ஓடண்டா. ஸ்தோத்திரம், நீ ஜெபிச்சுட்டே இரு. நீ இருக்கிற இடத்துல பதிலுமாக ஆண்டவர் வருவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி அப்படியே நிக்கட்டும். அப்போஸ்தலர் நடபடி 12ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு சம்பவத்தை நமக்கு பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். பேதுருவுக்காக, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான், பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பரிசுத்தவான்கள்லாம் சிறைச்சாலையில போன சம்பவங்களை பார்க்க முடியும். ஆனால் ஸ்தோத்திரம், யாக்கோபை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், ஏரோதுங்கிற ராஜாவுடைய தலையை சிரச்சேதம் பண்ணுகிறான். மறுநாள் பேதுருவையும் சிரச்சேதம் பண்ணலாம். அது அன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனால பேதுருவையும் ஸ்தோத்திரம் தலையை அப்படி வெட்டிடல அப்படி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் சபை இந்த பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். காரியம் என்ன நடந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமா, அந்த பேதுரு சிறைச்சாலையில் சுகமாய் நித்திரை செய்கிறான். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், யாக்கோபை ஸ்தோத்திரம் 2 பேரை பிடிச்சிட்டாங்க, ஒரு ஆளை கொன்னிட்டாங்க, தலை வெட்டிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்தோத்திரம் பேதுருக்கு தலையும் வெட்டுவாங்க. எப்படியா சுகமா தூங்க முடியும்? அது சிறைச்சாலையில் எப்படி தூங்க முடியும்? ஆனா இவரை பொறுத்து சொல்லப்படுகிறது, இவர் சுகமாய் நித்திரை செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவருக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. நீ தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையா? தேவனால் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளையா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா? தேவனை துதிக்கிறவனா? தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ளால இருக்கிறதா? அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம், உனக்கும் சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறுகிறது வரையிலேயும் ஸ்தோத்திரம், உன்னை சத்துரு ஜெயிக்க முடியாது. உன் காரியத்தை கர்த்தர் மாறுதலாக மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் காரியத்தை கர்த்தர் மாறுதலாக மாற்றுவார். ஸ்தோத்திரம். சபை ஊக்கமாக ஜெபிக்கிறது. ஆனால் பேதுரு தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளாலே இறங்குகிறான். பாருங்க, ஸ்தோத்திரம். சிறைச்சாலைக்குள்ளாலே தேவ தூதன் இறங்குகிறான். சிறைச்சாலை அங்கு கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளுக்கு தேவ தூதன் இறங்குகிறான். அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம், நல்லா புரிஞ்சுடுங்க. நீ தேவனை துதிக்கிற தெய்வ பிள்ளைனா, தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ளால் இருக்கிறன்னா, நீ ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளைனா, நீ ஒழுங்கா தேவ சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைனா, உனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது உனக்குரிய தேவ தூதன் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. சபை உனக்காக ஜெபிக்கும் போது அந்த தேவ தூதனுக்கு சும்மா இருக்க முடியாது. உன் பிரச்சனையின் மத்தியில இறங்கி வருகிற தூதர்கள் உனக்குண்டு. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏரோது ராஜாவும் ஸ்தோத்திரம் அந்த யாக்கோபை ஸ்தோத்திரம் தலை சிரச்சேதம் பண்ணினவர்களும் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பரவாயில்ல, நாளைக்கு பேதுருடைய ஸ்தோத்திர வாழ்க்கையும் முடிந்ததென்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கும் போது காரியம் மாறுதலாக ஹல்லேலூயா. நேரம் விடியதற்கு முன்னதாகவே ஸ்தோத்திரம் சிறைச்சாலையிலிருந்து கத்து ஸ்தோத்திரம் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த சங்கிலியில் ஸ்தோத்திரம் அவிழ்க்கப்பட்டு சில வாசல்கள் திறக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த ஜெப வீட்டை தேடி பேதுருவை ஸ்தோத்திரம் தேவ தூதன் வழி நடத்தினான்னு சொன்னால், அருமையான தேவ சபையே, தேவ ஜனமே, ஸ்தோத்திரம் உங்களை விழாவிலே தட்டுகிற ஒரு தூதன் உண்டு. கை கால்களில் கட்டப்பட்டிருக்கலாம், ஸ்தோத்திர வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு. பாருங்க, அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் இறங்கி வந்து உங்களை விடுதலை ஆக்கிற ஒருவர் உண்டு. உங்க காரியம் மாறுதலாக மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பக்கத்துல நினைப்பாங்க, ஒரு பிரச்சனை வந்த உடனே
ஆமா, உபாச கூட்டம் கூட்டம் கூட்டம்னு ஓடுறாளே, ஆராதனை ஆராதனை, ஜெபம் ஜெபம். ஒரு நேரம் கூட வீட்டுல இருக்கிறத பார்க்க முடியாத, எப்போதும் ஜெபம் ஜெபம். என் மனைவி அப்படிதான், எப்போதும் ஜெபம் ஜெபம். ஸ்தோத்திரம். எப்போதும் ஜெபம் ஜெபம். நான் மகிமைக்காக சொல்றேன். ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெபம் ஜெபம்னு ஓடுவாங்களே. ஸ்தோத்திரம். அம்மா பக்கத்துல சொல்லுவாங்க, ஆனா இப்ப பிரச்சனை வந்தது, என்ன செய்யணும் பாப்போம். ஆமா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படி சொல்றவங்க வாயில பொத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். இங்க இருக்கிறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ, நம்ம இப்படி இல்லாத நினைச்சோம், காரியம் மாறுதலாய் மாறிட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க காரியத்தை மாறுதலாக மாற்றுகிறவர் வருவார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரச்சனை இப்ப அதிகரிக்கிறது. எஸ்தர் ஸ்தோத்திரம் உத்தமமான ஸ்தானத்தில் அவ இருக்கிறா, மிக பிரதானமான ஸ்தானத்தில் இருக்கிறா. பிரச்சனை அதிகரிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா சில செய்திகள் மொர்தெகாயினுடைய செவியில கேட்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறா, இந்த நேரத்தில் நம்ம கூட மௌனமா இருக்கக்கூடிய சமயம் அல்ல. ஹலோ, ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நாம் வந்திருக்கிற காலம் கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். பாருங்க, கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இந்த சபைக்கு இன்னும் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் தேவை. பாருங்க ஸ்தோத்திரம். ஹலோ, உங்க ஜெபத்தின் சமயம் இன்னும் நீங்கள் அதிகரிக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அபிமுகரித்து கொண்டிருக்கிற நீங்கள் சில பிரச்சனைகள் உங்க பேஸ் பண்ண முடியல, உங்க பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, சில பிரச்சனை இருந்து வெளியே வர முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் காண்கிறார். ஹல்லேலூயா. சில பிரச்சனை உங்களுக்கு வெளியே வர முடியல, சில காரியங்கள் உங்களுக்கு ஜெயிக்க முடியல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் காண்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நிலைமை போராது, இதிலிருந்து இன்னும் நீங்கள் ஒருபடி ஸ்தோத்திரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, அதற்காக நீங்கள் எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல சகோதரா. ஸ்தோத்திரம். நீ என்றைக்கே மரித்து போயிருக்க வேண்டியவன், என்றைக்கோ ஸ்தோத்திரம் நீ சத்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறையில என்றைக்கோ புல்லு முளைக்க வேண்டிய சமயம் வந்து போய் ஸ்தோத்திரம் வந்து விட்டது. ஆனாலும் இன்றைக்கு நீ ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை சகோதரா. இனி நீ ஆலயத்தில் வந்து மௌனமாய் இருக்கக்கூடிய காலம் அல்ல. ஹல்லேலூயா. நீ இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் ஸ்தோத்திரம் வேறொரு இடத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாகும், வேற இடத்திலிருந்து விடுதலை உண்டாகும். ஆனால் நீ இந்த காலத்துல நீ வாயை பூட்டி மௌனமாய் இருந்தால் அழிந்து போறது நீ உன் குடும்பம் தான். யாருக்கு நஷ்டம்? நான் கேட்கிறேன், யாருக்கு நஷ்டம்? ஸ்தோத்திரம். ஆலயத்துல வந்து ஸ்தோத்திரம் திறந்து தேவனை துதிக்கணும். தேவனை துதிக்கிற இடம் இது. இது வானத்தின் மன்னா பொழிகிற இடம். ஹல்லேலூயா. நீயும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உன் சந்ததி நல்லா இருக்கணும்னா ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்னு நீ நினைத்தால் நீ வாய் திறந்து தேவனை துதிக்கணும். ஸ்தோத்திரம். நீ இது வாவிட்டு கதற வேண்டிய சமயம், நீ ஜெபிக்க வேண்டிய சமயம். ஹல்லேலூயா. உனக்கு இந்த நேரங்களில் ஆரோக்கியம் இருக்கும் போது ஸ்தோத்திரம் நீ இப்போது உபவசித்து ஜெபிக்கணும், நல்ல தேவனை ஆராதிக்கணும். தேவ பிள்ளைகள் சகோதரர்கள் அபிஷேகம் பண்ணணும். சகோதரிகள் நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். இந்த கிருபையின் வாசல் அடைப்பட்டால் அபிஷேகம் பெற முடியாது. தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டால் பின்ன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான தேவ சபையே, ஆண்டவர் விரும்புகிறது உன் காரியம் மாறுதலாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ விரும்பினால் நீ ஜெபிக்க எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. உன் காரியத்தை நீ தான் ஒழுங்குபடுத்தி நீ தான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஹல்லேலூயா. நீ அப்படி செய்து பாரு. ராத்திரி நேரங்கள்ல எழும்பி ஜெபிச்சு பாரு. கரெக்டா 1-2 பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சிலவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை காண முடியல, ஒரு ஜெயத்தை காண முடியல. நான் சொல்லி இருக்கிறேன், ராத்திரி 12 மணிலேருந்து குறைஞ்ச 1 மணி வரையிலாவது நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய வெற்றியை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. அது சத்துரு பயங்கரமா கிரியை செய்கிற ஒரு சமயமா அந்த சமயம். இந்திலேருந்து நீங்க
அப்படியே நீங்க எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்க. கரெக்ட் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அதுக்கு மேல ஜெபிக்கலாம், வேண்டான்னு சொல்லல. நீங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக, புருஷனுக்காக, புருஷன் மனைவிக்காக, சபைக்காக நீங்க எழுப்பி பாருங்க. நீங்க அப்படி ஜெபித்து பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும், உங்க சபை கட்டப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறான், இந்த சபைக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும்னு இருப்பாங்க. ஆனா வழியில ஏதோ வழி மறைச்சிட்டு போறான் பாருங்க. ஸ்தோத்திரம். ஹலோ, ஆமா, எனக்கு அப்படி தெரியுது. ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வரணும்னு இருப்பாங்க, வருவாங்க, வழி மறைச்சிட்டு போதே. ஹலோ, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னைக்கு நிரம்பி வெளிய வேண்டியது. ஸ்தோத்திரம். வேற யாரும் இல்லை, நீங்க தான் தடை. ஹல்லேலூயா. கர்த்தர், நீங்க எழும்பணும், ஜெபிக்கணும், இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் பாருங்க. ஸ்தோத்திரம். அதிகமா ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்க காரியம் மாறுதலாக மாறும். எப்ப விரட்டலான்னு இருக்கிறாங்க, எப்ப துறது, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு ஆரம்பிச்ச போராட்டம் அல்ல இது. ஸ்தோத்திரம். இந்த ஓலை குடிசையா இருந்த நேரங்களிலேயே ஸ்தோத்திரம் சத்துரு ஆரம்பித்த போராட்டம் அது இன்னைக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நீங்க எழும்பி, அதான பெரிய யுத்தம். ஸ்தோத்திரம். அப்படி நீங்க ஜெபிக்க நீங்க எழும்பி தொடங்கிட்டீங்கன்னா இந்த நாட்கள்ல பாருங்க, தேசமே அசைய போகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யெகோவா சபை எங்க இருக்குன்னு இந்த ஆலயத்தினுடைய சுற்றி இருக்கிற 4 தேச இடங்கள்ல இருந்து மக்கள் இந்த இடத்துல தேடி வர போறாங்க. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஹல்லேலூயா. நீ எழுதி வச்சிடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். ஆமா, உங்க கரத்துல தான் இருக்கு. ஸ்தோத்திரம். உங்க கரத்துல தான் இருக்கு. நிரம்பி வழிஞ்ச எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொர்தெகாய் சொன்னதை அப்படி அவ கேட்டா. ஸ்தோத்திரம். அங்க ஜெபிக்கிறது குறித்து எழும்பிட்டு இல்லை, இருந்தாலும் அவர் சொல்றான், பரவாயில்ல, நமக்கு விரோதமா எழும்பி இருக்கா, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ராஜாவுடைய அனுமதி இல்லாம ராஜா கிட்ட போறதுக்கு முடியாது, நான் செத்தாலும் பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் போறேன். அவர் சொல்றேன், என் தோழிமாரெல்லாம் நீங்க பாஸ்டிங் எடுங்க, நீங்க எல்லாம் பாஸ்டிங் போடுங்க, நான் போறேன். ஸ்தோத்திரம். அவ போறா பாருங்க. ஸ்தோத்திரம். ராஜா கூப்பிட்டாதான் போனோம், கூப்பிடாமலே அவ போறா. ஏன்னா ஸ்தோத்திரம், அவருடைய ஜீவனை விட பெருசு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள். ஹல்லேலூயா. நம்மை தேவன் இந்த ஸ்தானத்திலே கொண்டு வைத்த ஒரு நோக்கம் உண்டு. அழிந்து போய் கொண்டிருக்கிற, அழிந்து போற பொருளுக்காக அல்ல. அருமையான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் உண்டு. அந்த ஆத்துமாக்கள் அழியக்கூடாது, அதுக்காக கரையம் செலுத்தின ஒருவர் உண்டு. அவர் கரையம் செலுத்துறது வீணாக போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அந்த காரியத்தை செய்து பாருங்க. அந்த காரியத்தை நீங்க செய்து பாருங்க. இந்த திறப்பின் வாசல்ல நின்று ஜெபித்து பாருங்க. 1 மணிக்கு ஒரு தேசத்திற்காக, சபைக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க காரியம் எப்படி மாற போறதுன்னு தெரியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ்தருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தின் பகுதி வேணுமானாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஹலோ, கேட்டீங்களா? ஸ்தோத்திரம். அவ போன நோக்கம் என்ன? என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது, என் கோத்திரம் அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது அழியக்கூடாதே, என் ஜனம் அழிந்திடக்கூடாது, பகைஞன் மேற்கொள்ள கூடாது, அவன் கையில இருந்து ஒரு ரட்சிப்பு வேண்டுமே. அந்த காரியத்திற்காக அவள் போறா. ஸ்தோத்திரம். ராஜா கேட்கிறா, ஸ்தோத்திரம், என்ன மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற காரியம் என்ன? ஸ்தோத்திரம். 3 இடத்துல கேட்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். ஆமா, ராஜா 3, அது ஸ்தோத்திரம், அந்த அதிகாரத்துல 3 இடத்துல கேட்க முடிகிறதை நமக்கு பார்க்க முடியும். எஸ்தர் 5:3, எஸ்தர் 5:6, எஸ்தர் 7:2 3 இடத்துல கேட்கிறாங்க. ஸ்தோத்திரம். வேண்டுதல் என்ன? என்ன வேணும்? ராஜ்யத்தின் பகுதி வேணுமானாலும் நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.
நம்முடைய நோக்கம் நல்லதா இருக்கும்னா நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்தோத்திரம். ஆனால் நீ எதிர்பார்த்ததை விட அவர் கரத்தில் ஒரு பெரிய பிளெஸிங் ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ கேட்கறது மட்டுமல்ல, நீ கேட்காததும் கூட தருகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவனுடைய வார்த்தை கேட்கும் போது உங்களுடைய இதயத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆமா, உலக பிரகாரமாக நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க. ஒருவேளை உங்க புருஷன் இன்றைக்கு ரட்சிக்கப்படலையா, உலகத்தினரா சென்று கொண்டு இருக்கிறாங்களா, பிள்ளை கீழ்ப்படியவில்லையா, ஜெப ஜீவியம் இல்லையா, ஆராதிக்கிற அனுபவம் இல்லையா, நல்ல படிப்பு வரவில்லையா, ஸ்தோத்திரம், பொருளாதார நிலைமையில பின்தங்கின சூழ்நிலையில காணப்படுகிறீர்களா, கட பிரச்சனையில இருக்கிறீங்களா, எந்த சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டாலும் அருமையான தேவ சபையே ஸ்தோத்திரம், அதெல்லாம் சத்துனுடைய சதி திட்டங்கள். உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்பது சத்துனுடைய திட்டம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, கர்த்தர் உங்களுடைய காரியத்தை மாறுதலாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவனுடைய அழிவை பார்த்து சந்தோஷப்படுகிறார் அல்ல நம்முடைய ஆண்டவர். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைன்னு சொன்னா, உனக்கு ஒரு தீங்கு வரும்போது, உனக்கு ஒரு அனர்த்தம் வரும்போது, உனக்கு ஒரு பொல்லாப்பு வரும்போது அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தா காணப்பட்டாலும் ஸ்தோத்திரம், அதன் மத்தியில இறங்கி வருகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு படிங்க. ஸ்தோத்திரம். எஸ். ஸ்தோத்திரம். மதி போதும். இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஜெபத்துக்கு பதில் வீட்டுக்கு முன்னாடி வந்து தட்டி நிக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ணிட்டே இரு, பரவாயில்ல, நீ ஜெபம் பண்ணிட்டே இரு. ஸ்தோத்திரம். ஆனா உன் பதில், உன் ஜெபத்துக்கு பதில் வீண் போகாது. அது வாசப்படி வந்து தட்டிட்டே நிக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன் ஜெபம் வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது. சந்தோஷமா சொல்லுங்க, உன் ஜெபம் வீண் போகாது. உன் ஜெபத்துக்கு பதில் உன் வீட்டு வாசப்படியில் வந்து தட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோதனை. இன்னும் கரம் கொடுத்து சொல்லுங்க, நீ உன் கண்கள் அற்புதங்களை காண போகிறது. உன் கண்கள் அற்புதங்களை சகோதரர்கள் சொல்லுங்க, கரம் கொடுத்து விசுவாசத்தோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ, எனக்கு பலன் இல்லையே. பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் கிரியை செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவருக்கு இடிந்து கிடக்கிற தேவாலயத்தை குறித்து ரொம்ப ஒரு வேதனை நெகேமியாவுக்கு. ஸ்தோத்திரம். நெகேமியாவுக்கு அவர் ராஜாவிடத்துல செல்லுகிறார். அவர் கேட்கிறார், ஸ்தோத்திரம், என்னப்பா நீ இப்படி ஒரு நாள் என் பக்கத்துல வந்தது இல்லையே, ஆனா நீ துக்க முகத்தோடு வாடின முகத்தோடு வந்து இருக்கிறாயே. வாசிங்க. ஸ்தோத்திரம். நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்று அல்லையே. ஹலோ அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற வேதனை நம்முடைய ஆண்டவருக்கு அல்லாம வேற யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க மனசுக்குள்ள இருக்கிற வேதனை. ஸ்தோத்திரம். ஆமா, அதான் பாருங்க, முகத்தின் உள்ளத்தின் என்று சொல்லுவாங்க. அகத்தின் முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அகத்துல மனசுக்குள்ள இருந்த வேதனை முகத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்தோத்திரம். அதான் ராஜா கேட்க, உன் முகம் இப்படி ஒரு நாளும் இப்படி வாடின முகமா துக்க முகமா இருந்ததே இல்லையப்பா. அப்போ உன் மனசுல என்ன வேதனை இருக்குதே, என்ன உன் வேண்டுதல் என்ன, உன் பிரச்சனை என்ன? ஹலோ ஸ்தோத்திரம். அப்படிதானே
கேட்கிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். நீ என்ன வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாயோ, ஸ்தோத்திரம். மனசுல நீ என்ன பிரயாசத்தோடு இந்த இடத்துல நீ இருந்து ஆண்டவரை வேண்டிக் கொண்டு இருக்கிறாயோ, ஸ்தோத்திரம். ஒருவேளை இங்க இருக்கிற ஊழியர்களான எங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், அது நன்றாக தெரிந்த நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அவர் கேட்கிறார். அடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். ராஜா என்றைக்கும் வாழ்க. ஆமா, எருசலேம் தேவாலயம் பால் அடைஞ்சு கிடக்கு, எரிந்து அக்கினியெல்லாம் இருந்து சுட்டரிக்கப்பட்டு பாழாய் கிடக்குது. இந்த ஆலயத்தை எப்படியாவது ஒண்ணு கட்டி எழுப்ப வேண்டும். ஹலோ. ஆனா இவரு கேட்பதற்கு பயம் இருந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அவர் உபாசத்தோடு ஜெபத்தோடு அவரோடு கூட உதவிக்கு யாரும் போகாமல் இருந்தாலும் ஒரு துணையாக ஒரு நல்ல ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்வதற்கு, இந்த தேவ மனுஷனை தேற்றுவதற்கு ஒருவர் கூட இல்லாமல் போயிருந்தாலும், அருமையான தேவ சபையே, உனக்கு துணை நிற்கிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். காரியம் நடக்குமா? நடக்காத ஒரு கூட்டார்கள் இது நடக்காது என்று எதிர்த்தார்கள். ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு சிலர் மட்டும்தான் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க சப்போர்ட்டா இருந்தவங்களை கொண்டு ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் இவருடைய மனசுல இருந்த அந்த வேதனை, நரக்கம், பிரயாசம், ஆலயம் இடிந்து விழுந்து கிடக்கிறதே, ஸ்தோத்திரம், மதில் இடிந்து கிடக்கிறதே, எல்லாம் சுட்டரித்து போட்டார்களே. ஹலோ. ஆமா, உங்க குடும்பத்தை குறித்து சீரழிந்து கொண்டிருக்கிற குடும்பத்தை குறித்து உங்களுக்கு வேதனை இருக்குதா? சபையை குறித்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து உங்களுக்கு பாரம் இருக்கிறதா? சகோதரி, அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் என்று ஜெபிப்பதற்காக. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், நீ என்ன வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், உன் மன்றாட்டு என்ன என்று கேட்டு, பிரைஸ் தி லார்ட், உனக்கு உதவி செய்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய அற்புதங்களை காண போகிறீர்கள். ஸ்தோத்திரம். சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பார். ஆமே. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல ஒரு கரந்தட்டு ஆண்டவர் கொடுத்து மகிமை செலுத்துங்களா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் சத்துருவை நீ தேடியும் நீ காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க ஒரு சின்ன வீடு தான் வச்சோம் பாருங்க. ஆனா பிரேயர் நடக்கும், அதுல ஜெபம் நடக்கும். ஆனா அங்க வீடு வார்க்கிற நேரத்துல நாங்க சபை கட்டுறோம்னு சொல்லி அங்க நிறைய சபைகள் இருக்குது. ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன இடம் தான். ஸ்தோத்திரம். ஆனா வார்க்கதற்கு சல்லி மணல் எல்லாம் கொண்டு போட்டு நாங்க தட்டெல்லாம் அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி, காலைல சாப்பாட்டுக்கு வேற எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சாப்பாட்டுக்கு எவ்வளவு ரூபா நஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆனா நிறைய பேரு எங்களுக்கு எதிராக எழுப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆலயம் கட்ட போறாங்க அப்படின்னு. பக்கத்துல நான் சொல்றேன், ஸ்தோத்திரம், நாங்க செய்தது ஒரே ஒரு காரியம், ஜெபம், ஜெபம், ஜெபம். என்னுடைய 2வது மகள் ஸ்தோத்திரம் 3 நாள் வாசம் எடுத்து ஜெபிட்டே இருக்கிறான். ஏன்னா கொஞ்சம் பொருளாதார நிலைமை உண்டு. அதே மாதிரி மக்களும் சரியா வேலைக்கு வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவ உபவாசம் எடுத்து ஜெபிட்டே இருந்தா இந்த மகள். ஸ்தோத்திரம். ஆனா ஒரு நாள் இரவு ராத்திரி, காலையில வார்க்கணும், ராத்திரியே எல்லா மக்களும் பிரச்சனைக்கு வந்துட்டாங்க பாருங்க. இப்ப நாங்க ராத்திரி எல்லாரும் ஜெபம் இருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் 2வது மகள் மூலமா வந்து வெளியே வந்து சொன்னாங்க, அப்பா நீங்க இவங்கள்ட்ட ஒன்றும் பேசணும், வெளியே வாங்க, நான் ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு சாமர்த்தியம் இல்லை, அதனால பொம்பிள்ளைகளை விட்டு பேச வைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதனால மகளை நீ பேசண்டா. இல்லப்பா, ஆவியானவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னா அதை மட்டும் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுங்க, அதை பேசிட்டு நீங்க வாங்கப்பா, நமக்கு ஜெபம் பண்ணுவோம். சரி மக்களே, ஆண்டவர் சொன்ன காரியம் அல்லவா,
நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அவர் சொன்னாங்க, பாருங்க, நாங்க உங்களுக்கு யாருக்கும் விரோதமா நாங்க வரல. எங்களுக்கு கொடுத்த இடத்துல நாங்க ஒரு சின்ன குடிசை, ஒரு வீட்டை நாங்க கட்டுகிறோம். இதையே நீங்க கட்ட மாட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் நியாயம் விதிப்பா. இந்த வீடு கட்டுவதற்கு யாரெல்லாம் எகென்ஸ்டா எழும்பி இருக்கிறீங்களோ 3 மாசத்துக்குள்ளால அவங்க வீட்டுல நிலவிழி உண்டாகும். இந்த வீட்டுல ஒரு ஆளு கூட பக்கத்துல இருக்க மாட்டீங்க. இது ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அதனால அப்பா, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டேன், வாங்கப்பா அப்படின்னு சொல்லி முழுவதும் நாங்க ஜெபித்தோம். காலையில பார்த்தோம், சாப்பாடெல்லாம் அரிசி போட்டாச்சு, காய்கறி எல்லாம் வெட்டியாச்சு. நாங்க கூப்பிட்டவங்க யாருமே வரல. கடைசியில பாத்தீங்கன்னா இன்னொரு பிரதர், அவன் நாகர்கோவில்ல சென்ட்ரிங் வேலை பண்றான் பாருங்க, ஆளை கொண்டு வச்சு. அவன் வந்து சொல்றான், இங்க பாருங்க, நான் ஆளை கொண்டு வருகிறேன் நாகர்கோவில்ல இருந்து. ஹலோ, நான் ஆளை கொண்டு வருகிறேன் நாகூர்ல இருந்து. சோதரன் அவங்க எல்லாம் சுத்தி பார்த்து நிக்க, நாகூர்ல இருந்து ஒரு டீமே கொண்டு வந்து வீட வார்த்தை தந்துட்டு போனான். சோதரன் ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க வீட்டுல ஜெபம் நடக்குது. சோதரன், ஆனா எங்களுக்கு யாரெல்லாம் எதிராக எழும்பினாங்களோ சோத்திரம், ஒரு சிலவங்க வீடை இடமே வித்துட்டு போயிட்டாங்க. சில இடங்கள்ல சில ஆளையே இல்லை, அவுட். 3 மாசம் போகல. கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது அப்படியே நிறைவேறிட்டு, கர்த்தர் சொன்னதான் ஹல்லேலூயா, உங்க காரியம் மாறுதலாக மாறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில நீங்க தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அடிக்கடி உங்களுக்கு சக்தி இருக்கும்போது உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் எடுத்து நீங்க ஜெபிங்க. ஜெபத்துக்கு சமயத்தை கூட்டுங்க. ஆமா, ராத்திரி சமயங்கள்ல எழும்பி ஜெபிங்க. 1 மணிக்கூறாவது ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற, எப்படி கர்த்தருக்கு பயப்படணுங்கிற கற்றுக் கொடுங்க. பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும் அதை கற்றுக் கொடுங்க. ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. வேதம் வாசிக்க கற்றுக் கொடுங்க. பெரியோர்கள் சோதரன், குடும்பமா நீங்க புருஷனும் மனைவியும் கிறுகிறுப்பு முறுமுறுப்பு எல்லாம் விட்டுட்டு நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்த்து பழகட்டும். ஸ்தோத்திரம். வேலையில்லாத சகோதரிகள், வேலையில்லாத சகோதரர்கள் வாய் பார்த்து அங்கங்க பேசிட்டு நிக்காம வீட்டுல வாங்க, புருஷனும் மனைவியும் பாய் எடுத்து போடுங்க, முட்டி போட்டு ஜெபிங்க. இல்ல ஆலயம் திறந்து இருக்கோம்னா வாங்க, சபையில வந்து ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஜெபிங்க. உங்களுக்காக கொஞ்சம் ஜெபிங்க, சபைக்காக கொஞ்சம் ஜெபிங்க. ஸ்தோத்திரம். யோபுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினது போல உங்க சரித்திரத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இது சும்மா இந்த இடத்துல சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல, லேவி கோத்திரத்தை கர்த்தர் எதுக்காக தெரிந்தெடுத்தார் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவும் கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஸ்தோத்திரம் உங்களிலும் கொஞ்சம் விசேஷமாக ஸ்தோத்திரம் உங்களுக்கு போதிப்பதற்காக, கர்த்தரை ஆராதனைகளை நடத்துவதற்காக, ஆராதிப்பதற்காக கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்து அபிஷேகம் செய்து கொண்டு வைத்திருக்கிற நோக்கம் எதற்காக என்று சொன்னால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த நல்ல கால வேளையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மீது இறங்கி வருகிறது. ஆமே, உங்களுடைய வியாதி பலவீனங்கள் உலக விட்டு ஓடி மாற போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் ஆமே நேத்து வரையிலும் ஆமே அதை கொண்டு நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமே அதை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை நீ மேற்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் எழும்போமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. முரதனுடைய காரியம், மெஸ்ஸனுடைய காரியத்தை கர்த்தர் எப்படி அவர் காரியத்தை மாறுதலாக மாற்றினாரோ அதே போல உங்களுடைய காரியத்தையும் கர்த்தர் மாறுதலாக மாற்ற போகிறார். இந்த ஏப்ரல் மாசத்துல யாரெல்லாம் ஒரு அர்ப்பணிப்போடு இன்னும் ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கணும் அப்பா, இந்த ஜெபம் எனக்கு போதாத ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஜெபிக்க ஜெப வாரம் தாங்க அப்பான்னு சொல்லி கேட்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் ஜெபாவியை கொடுக்க போகிறார். கேளுங்க. ஹல்லேலூயா. அநேகர் ஜெபிக்க முடியல. என் ஆவியில நான் உணர்கிறேன், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்க முடியல, அன்றைய குடும்ப வாழ்க்கையில புருஷன் மனைவி இருந்து அதிகமா ஜெபிக்க முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் காண்கிறார். ஆனா கர்த்தருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா.
நீ பட்ட பாடு போதும் சகோதரி. ஓ ஹல்லேலூயா. சுமை சுமந்தது போதும். உன் சுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வறண்ட நிலத்தை போல் நீ காட்சி அளிக்கிறாய். வறண்டதும் விடாய்த்ததுமான சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள். நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, ஜெபிப்பேன். ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை தோற்று போக மாட்டாய். தங்கச்சிமார் ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஜெபாபித்தாங்க அப்பா, கேளுங்க. நம்முடைய எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி கான்ஃபரன்ஸ், மாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. தூத்துக்குடியிலிருந்து ஒரு மீன் பிடிக்கிற சாதாரண ஒரு மனுஷன் 10 days 10 நாளுக்கு 2500 ரூபாய் பணம் கட்டி அந்த கான்ஃபரன்ஸுக்கு கடந்து சென்றிருந்தாங்க. 10 நாள் கான்ஃபரன்ஸ் முடிந்தவன் அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். ஒரு நாளைக்கு 24 மணிக்கூர் 8 மணிக்கூர் ஜெபிப்பேன், 8 மணிக்கூர் வேதத்தை வாசிப்பேன், பாக்கி இருக்கிற 8 மணிக்கூர் கொண்டு பாக்கி வேலையெல்லாம் செய்வேன். அவர் அந்த தீர்மானத்தோடு வீட்டுக்கு சென்றார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். 1 மணிக்கூர் அல்ல, 2 மணிக்கூர் அல்ல, 8 மணிக்கூர் ஜெபம், 8 மணிக்கூர் வேதம் வாசிப்பு. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மாசங்கள் கடந்து சென்றது. மனைவி சொன்னாங்க, இந்த ஜெபத்துக்கு அவர் போயிட்டு வந்த பிறகு இவருக்கு மெண்டல் ஆயிட்டு அப்படின்னு. சொந்த மனைவியே அவரை பரிகாசப்பட ஆரம்பிச்சாங்க. மனைவி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க, இவருக்கு ஏதோ எசேக்கியா பிரான்சிஸ் மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு இவருக்கு மெண்டல் ஆயிட்டு அப்படின்னு. வீட்டுல வறுமை, தாரித்திரியம், அன்னைக்கு கருவாடு வித்தாதான் அன்னைக்கு வாழ்க்கை நடக்கும். இது எசேக்கியா பிரான்சிஸ் கேள்விப்பட்டார். அப்படியா, நல்ல காரியம். ஆனா என்னுடைய நான் எழுதின புஸ்தகங்களை கொஞ்சம் கொண்டு கொடுங்க, மீதி இருக்கிற 8 மணிக்கூர்ல அவர் வித்து கிடைக்கிற ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அதே மாதிரி அவர் செய்தாராம். அப்படியே வாழ்க்கை ஓடிச்சு. சில மாதங்கள் போன உடனே பல ராஜ்யங்கள்ல இருந்து அவருக்கு அழைப்பு அவரை தேடி வந்தது பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கருவாடு வித்துக்கிட்டு நடந்த மனுஷன் பேண்ட் கோட்டு சூட்டு போட்டுட்டு பல விமானங்கள் ஏறி பல ராஜ்யங்களில மயக்க பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ற ஒரு மனுஷனாக தேவன் அவரை மாற்றினா. இன்னைக்கு அது அபிஷேகம் உங்கள் மீது இறங்க போகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ, தங்கச்சிமார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீங்களோ, ஊழியக்கார தங்கச்சி நீ அர்ப்பணித்த உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ரிபா கரபாஷா பாலா கரபாஷா. ஹல்லேலூயா. உன் குடும்பத்திலிருந்து கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. அர்ப்பணித்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது உங்களை அநேகர் பைத்தியக்காரர்கள் சொல்லுவாங்க, வேதத்தை வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல இல்ல, அநேகருக்கு நீ பைத்தியமாக தோன்றலாம். ஆனா அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போகிறார், உங்களை மாற்ற போகிறார். இங்க இருக்கிற அநேகர் விசுவாச கண்களால் பார்க்கிற நல்ல கரங்களை தட்டி ஓ ரிபா ரபா ஷபா அநேகருக்கு ஆமென். ஒரு கருவாடு வித்த ஒரு மனுஷன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுறது போல கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஊழியத்தின் சால்வை, ஊழியத்தின் சால்வை. ஆமென்.
ஆமென். விசேஷமான ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. விசேஷமான ஒரு அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிங்க. ஹalleluya. விசேஷமான ஒரு அபிஷேகம். ஆமென். ஹalleluya. அநேகருக்கு பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஊற்றுகிறார். ஹalleluya. உன் வாழ்க்கையை மாற போகிறது. ஆமென். உன் வாழ்க்கையை சரித்திரம் ஒரு சரித்திரமாக மற்றவர்கள் ஆமென் சோத்திர வாயிலே கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஆமென் அவர் நினைத்ததுக்கு அப்புறமாக உன் முடிவை ஆமென் ஆமென் ஹalleluya. உன் வாழ்க்கை முடியும். உன் வாழ்க்கை முடிந்து போக இவ்வளவுதான் என்று சொல்லி எது பார்த்து கொண்டிருந்த மத்தியில கர்த்தர் உன்னுடைய தலை உயர்த்தி ஆமென் உன்னை வெற்றி சிறக்க பண்ணி உன்னை உயர்த்தி வைக்கிற ஒரு தேவ நாமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ரப ரப ஷத ரப லகது ரப கரபாஷியா. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 hallelujah. Amen, hallelujah. Amen, amen, hallelujah. என்னைக்கு சோதரன் யூதருக்கு விரோதமாக ஆமென் திட்டங்கள் சதி திட்டங்கள் திட்டி ஆமென் சோதர அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களோ அன்றைக்கு தானே ஆமென் அவருடைய காரியங்கள் கர்த்தர் மாறுதலாக மாற்றியது மட்டுமல்ல யூதர்களை குறித்துள்ள பயம் ஆமென் அவளுக்கு விரோதிகளுக்கு எதிராக வந்தது. ஆமென் அன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே உன்னை குறித்துள்ள நடுக்கம் உன்னை குறித்துள்ள பயம் அவர்கள் மேல் விழுகிறது விழுகிறது விழுகிறது. கரங்களை தட்டி தேவனை துதிங்கள். ஹalleluya. உன்னை குறித்து மோசமாய் பேசினாங்க அல்லவா, உன்னை குறித்து தவறாய் பேசினாங்க அல்லவா. ஓ ஹalleluya. இன்று முதல் ஆவியானவர் சொல்லுகிறார் உன்னை குறித்துள்ள பயம் அவர் மேல் விடுகிறது அவர்கள் மேல் வருகிறது. ரப ரப ஷந்த ரத லக ரப ஷபப